இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. அமெரிக்காவுடனான பனிப்போரின் நீட்சியாகவே ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தியுள்ள தாக்குதல் பார்க்கப்படுகிறது. பகை எப்போது, எதற்காக தொடங்கியது, தற்போதைய பதற்றம் ஏன் மீண்டும் அதிகரிக்கிறது என்று பார்க்கலாம். ஈரானும் அமெரிக்காவும் 20ஆம் நூற்றாண்டின் பெரும்பகுதியில் நெருங்கிய நட்பு நாடுகளாக இருந்தன. ஆனால் மத்திய கிழக்கில் ரஷ்யாவின் ஆதிக்கத்தை தடுக்க அமெரிக்காவுக்கு ஈரான் உதவாததால் பகையாக மாறியது. இதனையடுத்து 1950களுக்கு பிறகு அமெரிக்காவின் CIA ஈரானில் விளையாட ஆரம்பித்தது. புரட்சிகள் வெடித்தன, ஆட்சி மாற்றங்கள் நிகழ்ந்தன. அதன் பிறகு அமெரிக்கா ஈரான் இடையேயான பனிப்போர் முற்றியது 2000ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு எனலாம். ஈரான் ரகசியமாக யுரேனியம் செறிவூட்டம் செய்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் 2002இல் ஈரானின் அணுசக்தி திட்டம் வெளிச்சத்துக்கு வந்தது. அணு எரிபொருள் மட்டுமின்றி அணு ஆயுத தயாரிப்புக்கான சந்தேகம் எழுந்தது. இதனால் மேற்கத்திய நாடுகள் பல்வேறு பொருளாதார தடைகளை ஈரான் மீது விதித்தன. ஆனால் இது மக்களுக்கான பாதுகாப்பு திட்டமே என்றும் அணுசக்தி உற்பத்திக்கு உரிமை உண்டு எனவும் ஈரான் கூறுகிறது. ஆனால் முக்கிய தகவல்களை மறைத்துள்ளதாக குற்றம் சாட்டிய அமெரிக்கா ஈரானின் நோக்கம் அணு ஆயுத உருவாக்கம்தான் என்கிறது. என்றாலும் 2015இல் அமெரிக்கா உள்ளிட்ட 6 உலக நாடுகள் ஈரானோடு அணுசக்தி உற்பத்தியை கட்டுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் செய்தன. We have reached an agreement on the Iranian nuclear issue. ஆனால் 2018இல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதனை ரத்து செய்தார். We will be instituting the highest level of economic sanction. Any nation that helps Iran in its quest for nuclear weapons could also be strongly sanctioned by the United States. தற்போது மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்றாலும் அமெரிக்காவும் ஈரானும் வெகு தொலைவில் உள்ளன. Well, I'd love to avoid the conflict. Iran's going to have to negotiate a little bit tougher, meaning they're going to have to give us some things that they're not willing to give us right now. ஒப்பந்தம் இல்லையெனில் தாக்குதல் என ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்த நிலையில்தான் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் இருக்கும் பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளன. To roll back the Iranian threat to Israel's very survival. This operation will continue for as many days as it takes to remove this threat. ஈரானை தனது மிகவும் ஆபத்தான எதிரியாக கருதும் இஸ்ரேல் ஆபரேஷன் ரைசிங் லயன் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அமெரிக்காவின் கவனத்திற்கு வராமல் அணு தளங்களை தாக்க முடியாது என்ற நிலையில் இதில் தங்களுக்கு தொடர்பில்லை என அமெரிக்கா மறுத்துள்ளது. இதற்கு முன்பும் கணினி வைரஸ், விஞ்ஞானிகள் படுகொலை என பல வழிகளில் ஈரானின் அணு ஆயுத திட்டங்களை தகர்க்க இஸ்ரேல் ரகசியமாக முயன்றதாகவும் கூறப்பட்டது உண்டு. கடந்த 2023இல் இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்திய பிறகு சிரியா மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளில் உள்ள ஈரானின் அணு ஆயுத கூடங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. ஈரான் மீதான இஸ்ரேலின் தற்போதைய தாக்குதலால் மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இது முழுமையான போரின் தொடக்கமாகுமோ என்ற அச்சம் உலகம் முழுக்க ஏற்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக GS பாலமுருகன். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.